அண்மைச் செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 29வது நபராக கைது செய்யப்பட்ட சிசிங் ராஜா சென்னை நீலாங்கரை அருகே போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஆந்திராவில் பதுங்கியிருந்த ரவுடி சிசிங் ராஜா தனிப்படை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அருண். தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு வந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிசிங் ராஜா என்பவர் என்கவுண்டர் செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் சர்ச்சை ஏற்பட்டிருப்பதாக அவருடைய உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு வந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் என்பது தொடர் படலமாக நீடித்து வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி பெரம்பூர் அருகே ஒரு கட்டுமான பணியில் மேற்பார்வை செய்து கொண்டிருந்த போது அந்த இடத்தில் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இது தொடர்பாக 8 பேர் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்தவர்களை இந்த காவல்துறை கைது செய்து வருகிறது. ஆனால் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய அந்த சம்போ செந்தில் என்பவரை இதுவரை காவல்துறையால் கைது செய்ய முடியவில்லை, அல்லது காவல்துறை அவரை காப்பாற்றுகிறதா என்கிற பல்வேறு கேள்விகளை இந்த கொலை சம்பவத்தில் தொடர்ந்து எழுப்பி வரப்படுகிறது. குறிப்பாக 29 பேரை இதுவரை கைது செய்ததாக காவல்துறை ஒரு பட்டியல் வாசிக்கிறது. அதே போன்று 25 பேர் மீது குண்டர் சட்டம் போட்டுவிட்டதாக மாற்றத்திக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த கொலை சம்பவத்தில் 3வது என்கவுண்டர் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. முதலில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்து படுகொலை செய்யப்படுகிறார். குறிப்பாக மணலி மாதவரம் அந்த பகுதியை வைத்து அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அந்த பகுதியில். அதே போன்று காக்காத்தோப்பு பாலாஜி என்பவர் காவல்துறையை தாக்கிவிட்டு துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிக்க முயன்ற போது என்கவுண்டர் செய்ததாக கூறப்பட்டது. திருவேங்கடம் அந்த என்கவுண்டரிலேயே மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி எடுப்பதற்காகவும் ஆயுதங்களை எல்லாம் எடுக்கிற போதுதான் அந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததாக கூறப்பட்டது. ஆனால் அந்த மறைத்து வைக்கப்பட்டிருந்த இடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொட்டகை என்பது காவல்துறையினரே ஏதோ செட்டிங் செய்து ஏற்படுத்தப்பட்ட கொட்டகை போல அது காட்சியளித்தது. அது பல்வேறு விமர்சனங்கள் கடந்தது. குறிப்பாக திருவேங்கடம் என்பவர் காவல்துறையினர் சுட்டிக்காட்டிய திருவேங்கடம் இல்லை என்று ஏராளமான காவல்துறைக்கு எதிராக பேட்டி அளித்தார்கள். அதே போன்று காக்காத்தோப்பு பாலாஜி இந்த கொலை சம்பவத்தில் நேரடியாக தொடர்பு இருந்ததா என்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக காக்காத்தோப்பு பாலாஜியினுடைய தாயார் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மனம் தெரிந்து வாழக்கூடிய தனது மகனை கொலை செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? குறிப்பாக இந்த சம்பவத்தில் சம்போ செந்தில் என்பவரை காப்பாற்றுவதற்காகவே காவல்துறையினர் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக அந்த சம்போ செந்திலுடைய தாய் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த பரபரப்புகள் இது போன்ற பல்வேறு சர்ச்சைகள் அடங்குவதற்குள்ளாக சிசிங் ராஜா நேற்று ஆந்திர மாநிலம் கடப்பா அருகே கைது செய்யப்பட்டு அக்கரை அருகே வைத்து என்கவுண்டர் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அக்கரைக்கு ஆந்திர மாநிலத்தில் கடப்பாவில் கைது செய்யப்பட்டவர் அக்கறைக்கு எதற்காக அழைத்து செல்லப்பட்டார் என்கிற சந்தேகம் எழுகிறது. அவர் கைது செய்யப்பட்டவர் சம்பந்தப்பட்ட என்கவுண்டர் செய்யப்பட்ட இடம் பெரம்பூர். அதே போன்று அந்த காவல்துறையினர் காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே பெரம்பூர் செம்பியம் பகுதியில் இருக்கிறார்கள். செம்பியம் காவல் நிலையம் இருக்கிறது. அந்த இடத்தில் வைத்து விசாரணை நடத்தியிருக்கலாம். அப்படி இல்லை என்றாலும் கூட துணை ஆணையர் அலுவலகங்கள் இருக்கிறது, அண்ணா நகரிலே இருக்கிறது. அந்த துணை உதவி ஆணையர் அலுவலகம் கொளத்தூர் பகுதியில் இருக்கிறது. அந்த பகுதியில் எல்லாம் வைத்து விசாரித்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு அக்கறைக்கு ஏன் இவரை அழைத்து சென்றார்கள் என்கிற சந்தேகம் எழுகிறது. காவல்துறையினர் கைது செய்கிற பொழுது ஒரு குற்றவாளியிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களுமே கண்டிப்பாக பறிமுதல் செய்யப்படும். ஏனென்றால் எந்த நேரத்திலும் ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் தாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் என்பது ஒரு பொதுவான ஒரு விதியாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நேற்று இரவே கைது செய்யப்பட்ட சிசிங் ராஜா இன்று அதிகாலை எப்படி காவல்துறையினை தாக்க முயற்சிப்பார், எப்படி அவர் ஆயுதங்களை வைத்திருப்பார் என்கிற பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியிருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். திட்டமிட்டே சிசிங் ராஜாவுடைய என்கவுண்டர் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த கொலை வழக்கில் இதுவரை நடத்தப்பட்ட 3 என்கவுண்டர்களுமே பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. முக்கிய குற்றவாளிகளை ஏன் காவல்துறையினரால் இதுவரை கைது செய்யப்படவில்லை? இந்த சம்பவத்தில் துணை நபர்களாக அல்லது இந்த சம்பவத்தில் ஏதோ கூலிப்படையை சேர்ந்தவர்களாக இருப்பவர்களை மட்டுமே கைது செய்யக்கூடிய காவல்துறை மூளையாக செயல்பட்டவர்களை
கைது செய்வதற்கு திராணி இல்லாமல் இருக்கிறதா தமிழக காவல்துறை, சென்னை மாநகர காவல்துறை என்கிற பல்வேறு சர்ச்சைகளை இதுவரை என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சிசிங் ராஜாவுடைய என்கவுண்டர் படுகொலையும் தற்போது அதை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. எனவே தற்போது என்கவுண்டர் என்கிற பெயரில் காவல்துறை நடத்தக்கூடிய சிட்டிங் என்கவுண்டர்களாகவே இது அனைத்துமே இருக்கிறது என்று சிசிங் ராஜாவுடைய குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அக்கறையில் வைத்து என்கவுண்டர் செய்யப்பட்டதாக, படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படக்கூடிய சிசிங் ராஜாவுடைய அந்த உடலானது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு ஒரு பிரேத பரிசோதனைக்காக உடலானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த குடும்பத்தினர் அனைவருமே தற்போது காவல்துறையின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த படுகொலை என்பது காவல்துறை திட்டமிட்டு அரங்கேற்றிருக்கிறது. மூளையாக இருப்பவர்களை காப்பாற்றுவதற்காக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது சம்பந்தம் இல்லாதவர்களை என்கவுண்டர் படுகொலை செய்து காவல்துறை இந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக இப்படிப்பட்ட சம்பவங்களை அரங்கேற்றி வருவதாக அந்த குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் தலைமறைவாக இருப்பதும், அவர்களை கைது செய்ய முடியாமல் காவல்துறை திணறி வருவதுமே இந்த என்கவுண்டர்களுடைய பின்புலமாக இருக்கிறது என்று இந்த என்கவுண்டர் சம்பவங்களால் உயிரிழந்த அந்த குடும்பத்தினர் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.